அன்பர் பெருமக்களே, வள்ளல் வாரியார் சுவாமிகள் இப்படி சொல்வார்கள்: பொருளுடையோர் காசிக்கு செல்லலாம், இயலாதவர்கள் குன்றொத்த புகழ்மிக்க குண்டடத்திற்கு வாருங்கள் என்று வாஞ்சையோடு அழைத்தார்கள் வள்ளல் வாரியார் சுவாமிகள். இத்திருத்தலத்தில் இறைவனும் அம்மையும் வடுகநாதரோடு இருந்து அருள் செய்யக்கூடிய திருக்காட்சி காண கவினான்கினதாம். இத்திருக்கோயில் மூத்த திருப்பணி. காலத்தால் ஏற்பட்ட சிதிலம் நீக்க அன்பர்கள் ஒன்று கூடி திருக்கோயிலை அழகுற புதுக்கியுள்ளனர். இத்திருக்கோயில் பகுதி வாழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைய மிக சிறப்பாக திருப்பணி கண்டுள்ளது. இத்திருப்பணியின் நிறைவாய் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. சேக்கிழார் பெருமான் இந்த உயிரின் நோக்கம் யாதென பேசும்போது, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டாறுதல் என்று அழைத்து மகிழ்வார். இறைவனுடைய திருக்கோயில் திருவிழாவாம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்ணினால் காண்பதே இப்பிறவியினுடைய நோக்கம் என்று சொன்னார் சோழ நாட்டு முதலமைச்சராகிய தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்பெருமானுடைய வாக்கிற்கு ஒப்ப மிக சிறப்பாக திருப்பணி கண்டிருக்கின்ற குண்டடம் அருள்மிகு கொங்கு வடுகநாத சாமி திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா உலகோர் அனைவரும் ஒன்று கூடி கண்டு மகிழ்ந்து வியந்து அருள் பெறும் பெருவிழாவாக மிளிர இருக்கின்றது. வருகின்ற மார்ச் திங்கள் 25ஆம் நாள் பங்குனி மாதம் 11ஆம் தேதியன்று இத்திருக்கோயிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக கொங்கு நாட்டு ஆதீனங்கள், மறைவல்ல சிவாச்சாரியார்கள், அரசு துறை சார்ந்த அலுவலர் பெருமக்கள் மற்றும் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், பகுதிவாழ் மக்கள், சிவத்தொண்டர்கள், அன்பர்கள் என அனைவரும் சூழ்ந்திருக்க மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அப்பெருவிழா இறைவனுடைய அருட்திருவிழாவாக மிளிர்ந்து காண கவினான்கினதாக காட்சி தருகின்றது. அப்பெருவிழாவிற்கு வாரீர் 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 என திருப்பணிக்குழு நிர்வாக குழுவின் சார்பாகவும் இப்பகுதி வாழ் மக்கள் சார்பாகவும் வாஞ்சையுடன் அழைத்து வடுகர் அருள் பெற்று வாழ்வீர் 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 என்று வணங்கி வாழ்த்தி அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.